இந்த ஒரு சின்ன கிராமம். இதுல அடிப்படை வசதின்ட்டு பார்த்தால எதுவுமே இல்லை. ஆனா மழை பெஞ்சு அதிக தண்ணி வந்ததுனால ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருச்சு. குட்டையில தண்ணி போகும்போது அங்கங்க அடைச்சுக்குது. அடைச்சதுனால தண்ணி ஊருக்குள்ள பூந்துருச்சு. ஊர் முட்டிக்கலாம் பதிங்க. இந்த ஒரு சின்ன கிராமம். இதுல அடிப்படை வசதின்ட்டு பார்த்தால எதுவுமே இல்லை. ஆனா நேத்து பயங்கர மழை. அந்த மழையில ஃபுல்லா வீட்டுக்குள்ளலாம் தண்ணி போயிடுச்சு. எல்லா வீட்டுக்குள்ளயுமே தண்ணி வந்துருச்சு. குட்டீஸுங்க இத்தினுண்டெல்லாம் வச்சுட்டு எல்லாம் மழைக்குள்ள வெடி வரைக்கும் இப்படியே உட்காந்துருந்தோம். கரண்ட்டும் இல்லை. கரண்ட் கம்பம் கீழே இருந்ததுனால கரண்ட்டும் இல்லை. விறகடுப்பு தான் அப்படிங்கறனால எல்லாம் வீட்டுக்குள்ள தண்ணி பூந்ததுல அடுப்பெல்லாம் நனைஞ்சிருச்சு. சாப்பாடு இல்ல. இப்பதான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு இருக்காங்க. எங்க ஊருக்கு எப்ப இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு தெரியல. என்ன கோரிக்கைன்னா எல்லாமே எங்களுக்கு இப்ப ரோடு குட்டையில தண்ணி போகும்போது அங்கங்க அடைச்சுக்குது. அடைச்சதுனால தண்ணி ஊருக்குள்ள பூந்துருச்சு. ஊருக்குள்ள பூந்ததுனால எல்லா வீட்டுக்கு முதல்ல இதுல ஒரு நல்ல ஒரு வடிகால் இருந்தா நல்லா இருக்கும். எதையுமே வச்சிருக்க முடியலைங்க. ஆடு குட்டி எல்லாம் இருந்ததெல்லாமே அந்தந்த இடத்துல தண்ணிக்குள்ள மிதக்கிற மாதிரியே ஆயிடுச்சு. வீட்டுல வச்சிருந்த பாத்திரம் மண்டம் எல்லாம் வெளியில இருந்தது எல்லாமே தண்ணியில அடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ எதுவுமே இல்லாம அப்படியே இருக்காங்க. மழை பெஞ்சு அதிக தண்ணி வந்ததுனால ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருச்சு. வாய்க்கால் பாலம் போக முடியாம குப்பையெல்லாம் அடைச்சிருச்சு. குப்பை அடைச்சதுனால தண்ணி எல்லாம் பாலத்து வழியா மேலே ஏறி வீட்டுக்கு ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருச்சு. குழந்தை வச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறோம். கரண்ட் இல்லை. அதனால ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது நல்லது பண்ணா சரி. ஊர் நல்லா ரோடு போட்டு தரணும். வாய்க்கால் போட்டு தரணும். ஏரியெல்லாம் நல்லா உடஞ்சி போகாம ஸ்ட்ராங்கா போட்டு தந்தாங்கன்னா நல்லா இருக்கும். குழந்தைங்களை வச்சுட்டு சிரமப்படுறோம். தண்ணி உள்ள வீட்டுக்கெல்லாம் பூந்துருச்சுங்க. எங்களுக்கு இந்த குட்டை இருக்கனால ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க. அது குட்டை தடுக்கித்தான் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி பூந்து சிலிண்டர்லாம் கூட கொஞ்சம் இழுத்துட்டு போயிடுச்சுங்க. அதுக்கு பார்த்து ஏதோ உதவி பண்ணீங்கன்னா ஆகுங்க. மேற்பதி பஞ்சாயத்துங்க பள்ளம் தண்ணி ஃபுல்லாக ஓவராக ஏகமாக அடிச்சுட்டு போய் எல்லாம் வீடெல்லாம் பூந்துருத்துங்க. பூரா திறவை கிடச்சி எல்லாம் பாலமெல்லாம் ஒன்றுமே வாங்க மாட்டேங்குதுங்க. ஊருக்குள்ள தண்ணி பூந்து ஓட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி பூந்துருத்துங்க. அதனால கரண்ட் கம்பம்லாம் ஜாஞ்சி கிடக்குதுங்க. ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா சரிங்க. அதுக்கு பிரச்சனை ஒன்று பண்ணி விடுங்க. எங்களுக்கு சாலை பண்ணி கொடுத்தீங்கன்னா சரிங்க.